அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் பாஸ்போர்ட்டை வாங்கிக் கொண்டு வட்டிக்கு பணம் கொடுத்தவர்களை கைது செய்த உள்துறை அமைச்சகம், வட்டி வியாபாரம் செய்பவர்களை எச்சரித்த உள்துறை அமைச்சகம். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து குவைத்திலிருந்து ஸ்ரீலங்காவிற்கு அனுப்பப்பட்ட 2200 பொருட்கள் பறிமுதல், பயணிகள் எச்சரிக்கை. அடுத்து குவைத் ஏர்போர்ட்டில் தங்கம் பறிமுதல், ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிரடி நடவடிக்கை. பரபரப்பு வீடியோ பார்க்க போறோம். அடுத்து குவைத் முழுவதும் அதிரடி செக்கிங், 74 பேரை கைது செய்த உள்துறை அமைச்சகம். அடுத்து குவைத் டிரைவர்களுக்கான மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்திலிருந்து ஸ்ரீலங்காவிற்கு குவைத்தின் ஷுவேக் துறைமுகத்திலிருந்து கடத்த முயன்ற ரேஷன் பொருட்களான அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் மற்றும் பால் பவுடர் டின்களை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடித்து அனைத்து பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இதுதாங்க இந்த வீடியோ. 40 அடி கொண்ட கண்டெய்னர்ல இருந்து 2236 ரேஷன் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குவைத் அரசால் மானியமாக வழங்கப்படும் குவைத் ரேஷன் பொருட்களை குவைத்திலிருந்து இந்தியா, ஸ்ரீலங்கா கொண்டு செல்வது என்பது சட்டப்படி குற்றமாகும். அதனால குவைத்தில் உள்ள நம் பாலுங்க குவைத் அரசால் வழங்கப்படும் ரேஷன் பொருட்களை கொண்டு வந்து மாட்டிக்காதீங்க. அதிக எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த தகவல், குவைத் விமான நிலையம் டெர்மினல் 4 பெல்ட்டில் தங்கத்தை மறைத்து கொண்டு சென்ற 2 ஏசியா நாட்டை சேர்ந்தவர்களை குவைத்தின் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்து விசாரித்து வருகிறது. மேலும் அவர்கள் கடத்திய 353 கிராம் பியூர் கோல்டு பெல்ட் வடிவிலும், 162 கிராம் எடையுள்ள தங்கம் மோதிரம் வடிவிலும், 502 கிராம் தங்கம் கருப்பு ஷீல்ட் வடிவில் தங்கத்தை கடத்த முயன்றதாக 2 வெளிநாட்டவர்கள் குவைத் ஏர்போர்ட்டில் கைதாகியுள்ளார்கள். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. இந்த வீடியோவை குவைத்துடைய ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. அடுத்த தகவல், குவைத்தில் தாறுமாறாக வாகனம் ஓட்டி பிடிபட்டால் அவர்கள் மீது அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு டிரைவிங் லைசன்ஸில் பிளாக் பாயிண்ட் சேர்க்கப்பட்டு சில சந்தர்ப்பங்களில் டிரைவிங் லைசன்ஸை த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ரத்து செய்யப்படக்கூடும். குவைத்தின் போக்குவரத்து சட்டத்தை மீறியதற்காக 115 வாகனங்களை த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செய்துள்ளது. மேலும் தாறுமாறாக வாகனம் ஓட்டியவர்கள், பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக வாகனம் ஓட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது போக்குவரத்து துறையின் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் இயக்குநர் ஜெனரல் கர்னல் ஃபஹத் அல் ஈசா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குவைத்தை பொறுத்த வரைக்குங்க, வாகனம் ஓட்டுவது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாதுங்க. கொஞ்சம் அசந்தா போதும் ஃபைனை போட்டுருவாங்க. அதுவும் ஃபைன் தாறுமாறாக இருக்கும். நம்ம வாங்குற சம்பளத்தை பாதி அமௌண்ட் வரும். அதனால குவைத்தில் வாகனம் ஓட்டும் போது அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. அடுத்த தகவல், குவைத் நாட்டில் வட்டிக்கு விட்டு சம்பாதிப்பது என்பது சட்டப்படி குற்றமாகும். இதை யார் செய்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும். இதுதான் குவைத் நாட்டின் சட்டம். குவைத் மட்டும் கிடையாதுங்க, சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய ஜிசிசி நாடுகளையும் வட்டிக்கு விட்டு சம்பாதிப்பது என்பது சட்டப்படி குற்றம். சிலர் கேட்கலாம், ப்ரோ குவைத் மற்ற ஜிசிசி நாடுகளில் உள்ள சில பேங்குகளில் வட்டி இருக்குதே, அது தப்பு இல்லையான்னு. அதுவும் தப்பு தாங்க. ஆனால் அவர்கள் எந்த அடிப்படையில் இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் வெளிநாட்டவரிடம் பாஸ்போர்ட்டை வாங்கி கொண்டு வட்டிக்கு பணம் கொடுப்பது. இத்தகைய தொழில் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடும். பத்திரிகை வெளியான ஆதாரத்தின்படி மங்காபிரியா பிளாக் 3 வசித்து வந்த வெளிநாட்டு தம்பதிகள் பாஸ்போர்ட்டை பிணையமாக வாங்கி கொண்டு வட்டிக்கு பணம் கொடுத்திருக்காங்க. உள்துறை அமைச்சகத்துக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து இப்போ கணவன் மனைவி இருவரையும் மங்காப் காவல்துறை கைது செய்து அவர்களிடமிருந்து பணம் மற்றும் 24 பாஸ்போர்ட்களை பறிமுதல் செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட கணவன் மனைவி ஆகியோர் பல வருடங்களாக சட்டவிரோதமாக விசா வர்த்தகத்திலும் ஈடுபட்டு வந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம் பாலக குவைத்தில் அலாத்தூல் வேலை செய்ய வேண்டும் என எண்ணம் இருந்தால் குவைத் சட்டத்தை முழுமையாக ஃபாலோ செய்யுங்க. ஜிர்பாலக். அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் தற்போது தீவிர செக்கிங் நடைபெற்று வருகிறது. இகாமா இல்லாதவர்கள் மற்றும் இகாமா இருந்தும் மற்ற கம்பெனிகளில் வேலை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் உடனே கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். அறப்பத்திரிகை வெளியான ஆதாரத்தின்படி கடந்த 2 தினங்களாக ஃபாஹில் ஏரியாவில் நடத்தப்பட்ட திடீர் செக்கிங் மூலம் 74 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களை யார் என்றால், ஆர்டிகல் 18 பிரைவேட் செக்டர் விசாவில் உள்ளவர்கள், ஆர்டிகல் 20 டொமஸ்டிக் ஒர்க்கர் விசா தொழிலாளர்கள், ஆர்டிகல் 22 டிபெண்டன்ட் விசா ஆகியோர். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இவங்க தாங்க அது. கிட்டத்தட்ட 74 பேர் ஒரே டைம்ல கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டு ஃபிங்கர் வைக்கப்பட்டதால் இனி யாருமே குவைத் மட்டும் கிடையாதுங்க, சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய எந்த ஒரு அரபு நாட்டுக்கும் வேலைக்காகவோ விசிட்டுக்காகவோ மாயக்தரோ போகவே முடியாது. அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ செய்து தரப்படுகிறது. அடுத்து குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 309 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1067 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 883 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 241 ஃபில்ஸாக உள்ளது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத்திலிருந்து மற்ற பிற வெளிநாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்களாக இருந்தால் 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். இதுவே பெண்களாக இருந்தால் 40 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதாவது கோல்டு ஜுவல்லரி மட்டும் தாங்க. இதுவே நீங்கள் கோல்டு காயின், கோல்டு பிஸ்கெட் இதை கொண்டு வந்தால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.